ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரிகன்சிலேஷன் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மூணுத்துலேயும் காஸ்டிங் பேப்பரில் ரொம்ப அதிகமாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஆனால் இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தருவேன். அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். அந்த டெக்னிக் எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ காய்ஸ், இப்போ ஒரு சம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்மோட ட்ரிக்கை நம்ம கற்றுக்கணும் இல்லையா? இப்போ அந்த ட்ரிக் பார்க்கலாம். டிசிபி அப்படின்னா டெபிட் எக்ஸஸ் இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட டெபிட் ஐட்டம்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அது ஒருவேளை ஃபைனான்ஷியல் ரெக்கார்டோட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக எடுக்கணும். ப்ளஸ்ஸாக எடுக்கணும்னா என்ன பாஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லி கொடுப்பேன். பர்டிகுலர்ஸ் ப்ளஸ் ஐட்டம் மைனஸ் ஐட்டம்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி ஒருவேளை ரிசல்ட்டிங் ஆன்சர் பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்க பிளஸ் ஐட்டம் காலம்ஸ்ல அப்படியே எழுதிட்டே வரணும். டிஎஃப்எம் டெபிட் எக்ஸஸ் இன் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் மைனஸ் சிசிஎம் கிரெடிட் எக்ஸஸ் இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மைனஸ் சிஎஃப்பி கிரெடிட் எக்ஸஸ் இன் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் பிளஸ். பாஸ், நீங்க மட்டும் சொல்லிட்டே போறீங்க, இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸி ட்ரிக் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல டி இருக்கு. டினா டெபிட், சினா காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அதுலயும் வெறும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, எக்ஸஸ் இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். எக்ஸஸ் இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னா காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம என்ட்ரி பண்ண வேல்யூ அதிகமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல டிசிபி அப்படின்னு இருக்கிறதுக்கு பதில எய்தர் டி இல்லைன்னா சி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா டெபிட்ன்றது கிரெடிட்டா மாறுனா இல்லைன்னா காஸ்ட் ரெக்கார்டுன்றது ஃபைனான்சியல் ரெக்கார்டா மாறினா ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் ஆச்சுன்னா ரிசல்ட்டிங் ஆன்சர் மாறிடும். அப்படின்னா பிளஸ்ன்றது மைனஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தே இருக்கு பாருங்களேன், டிஎஃப்எம். இதுல பாத்தீங்கன்னா சி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, சிக்கு பதிலா எஃப் வந்திருக்கு. அப்படின்னா ஃபைனான்சியல் ரெக்கார்ட், அப்படின்னா ரிசல்ட்டிங் ஆன்சர் மைனஸ். அதே மாதிரி சிசிஎம் இதுல பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் அப்படின்றது அப்படியே தான் இருக்கு, ஆனா டெபிட்ன்றது கிரெடிட்னு மாறினதுனால ரிசல்ட்டிங் ஆன்சர் மைனஸ். ஆனா ஒருவேளை ரெண்டுமே சேஞ்ச் ஆனா டெபிட்டும் மாறுது, காஸ்ட் ரெக்கார்ட் ஃபைனான்சியல் ரெக்கார்டா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிசல்ட்டிங் ஆன்சர் ஒரே ஆன்சரா தான் இருக்கும். சோ கடைசி இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிரெடிட் எக்ஸஸ் இன் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் பிளஸ். இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அது போக ரெண்டு அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னன்னா, அண்டர் ரெக்கவரி இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ஓவர் ரெக்கவரி இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அண்டர் ரெக்கவரி இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னா இப்போ ஃபைனான்சியல் அண்ட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுத்தையும் நீங்க கிராஸ் செக் பண்ணும்போது காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூ கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷனே எடுத்துக்கோங்களேன். டெப்ரிசியேஷன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல 35,000 அப்படின்னு இருக்கு, ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல 30,000 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல எந்த ரெக்கார்ட்ல எக்ஸஸா சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல எக்ஸஸா டெபிட் ஆயிருக்கு, எக்ஸஸா என்ட்ரி ஆயிருக்கு பாத்தீங்களா, 5,000 rupees. அந்த 5,000 rupees தான் நம்ம ஓவர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஓவர் ரெக்கவரி இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ். இதை நீங்க ரிவர்ஸ் சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்களேன். ரிவர்ஸ் சிச்சுவேஷன்னா இப்போ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல 30,000 ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல 35,000 யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கு. சோ அண்டர் ரெக்கவரி ஆஃப் 5,000 rupees நடந்திருக்கு. அண்டர் ரெக்கவரி வித் ரிகார்ட் டு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ். சோ நம்ம கத்துக்க வேண்டிய பேசிக்ஸ் இதுதான். சோ சம் பார்க்கலாமா? இது May 2019 as I said
ICICI வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் due credits to ICICI. So இப்போ அந்த சம்ம வந்து போட்டு பார்க்கலாம். First, net profit as per cost records. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஆரம்பிக்கும் போது net profit as per cost recordsல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நமக்கே தெரியும் ப்ராஃபிட் வந்து ஒரு பிளஸ் ஐட்டம், ஸோ அதை வந்து பிளஸ் ஐட்டம் காலம்ல காமிக்கலாம். 48408. இப்போ நெட் லாஸா இருந்தா அதை வந்து மைனஸ் ஐட்டம் காலம்ல காமிச்சிருங்க. Works overhead under recovered. Works overhead under recovered. Under recovered அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம under recovered என்ன பார்த்தோம், under recovered in cost records மைனஸ். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் ஐட்டம்ல என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட், ஆஃபீஸ் overhead over recovered. Over recovered in cost records plus. So plus item. Dividend received on shares. Dividend received on shares இந்த லைன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஃபைனான்சியல் ஐட்டம். Credit financial record. So credit financial. Credit financial plus. இப்போ வந்து பார்த்தோம்னா கிரெடிட் ஃபைனான்ஸ்னு நான் வந்து பிளஸ்ன்ட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. டிவிடெண்ட் வந்து நம்ம காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல என்ட்ரி பண்ண மாட்டோம். சில ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகலி ஃபார் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ஸ்பெசிபிகலி ஃபார் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்னு உண்டு. இந்த டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், அப்சாலசன்ஸ் லாஸ், அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் ஷேர்ஸ், டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a credit item of financial record. So credit finance plus item. So 1775. Interest on fixed deposit. Interest on fixed deposit as usual same item, CFP. So credit excess in financial records plus. Provision for doubtful debt. நம்மளுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து இந்த என்ட்ரியை போட்டு போட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கே தெரியும் இது டெபிட் சைட் ஃபைனான்சியல் புக்ஸ். ஸோ டெபிட் ஃபைனான்ஸ் மைனஸ் ஸோ 17,800. அடுத்து obsolescence loss. பாஸ், அப்சோலசன்ஸ் லாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சோலசன்ஸ் லாஸ்னா ஒன்றும் இல்லை பாஸ், இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு மிஷினரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு மார்க்கெட்ல ஒரு புது மிஷினரி வந்து இறங்குதுன்னு வைங்க, நீங்க யூஸ் பண்ற மிஷினரி அவுடேட்டட் ஆயிரும். அந்த லாஸ்க்கு பேரு அப்சோலசன்ஸ் லாஸ். அப்சோலசன்ஸ் லாஸ்ன்றது இட்ஸ் a purely financial item. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவோம். லாஸ்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெபிட். So debit finance minus 17,200. Next பாத்தீங்கன்னா stores adjustment. Stores adjustment அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபைனான்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல சில ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் காட்டுற ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக்ஸ்ல வேல்யூ வேரி ஆகும். அது ஏன் வேரி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் படி நம்ம AS2 ஃபாலோ பண்ணுவோம். AS2னா இப்போ காஸ்ட் ஆர் NRV whichever is lower அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம என்ட்ரி போடுவோம் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல. பட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த AS2வை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இதுல இருக்கிற வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஸ்டோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டெபிட்டட் இன் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து கிரெடிட்டட் இன் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் கூட இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு லெட்ஜர் போடுறோம்னு வைங்க, அந்த லெட்ஜர்ல எந்த பக்கம் ஷார்டேஜா இருக்கோ அந்த பக்கம் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த எந்த பக்கம் ஷார்டேஜ் வந்து டெபிட்லயும் வரலாம், கிரெடிட்லயும் வரலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த விஷயமும். ஸோ ஸ்டோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டெபிட்டாவும் இருக்கலாம், கிரெடிட்டாவும் இருக்கலாம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க டெபிட்டட் இன் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ டெபிட் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் மைனஸ்
depreciation. Depreciation இப்போ வந்து பாத்தீங்கன்னா financial accounts 30,000 சார்ஜ் ஆயிருக்கு, depreciation cost booksல 35,000 இருக்கு. இப்போ எதுல ஹையர்னு பாத்தீங்கன்னா cost booksல. so debit sideல தான் காட்டுவோம் cost booksல. so debit side cost record depreciation, debit side cost record plus, so plus itemல 5,000 அந்த difference நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இப்போ இதோட டோட்டல் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் 104033 119033. இத வந்து நீங்க கால்குலேட்டர்ல செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் செக் பண்ணி பார்க்க சொன்னோனே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். அதுக்காகவே நான் வந்து கால்குலேட்டர்ல உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே ட்ரை பண்ண வேல்யூஸோட ஹிஸ்டரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் பிளஸ் ஐட்டம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் 104033 அண்ட் மைனஸ் ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 119033. ஸோ இந்த ரிசல்ட்டிங் ரெண்டு ஆன்சர்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,000. அதை வந்து நான் இங்க ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே டன். பாருங்க ஃபுல்லா என்ட்ரி போட்டீங்கன்னா 104033 வரும். அதே மாதிரி மைனஸ் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்க ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா 119033. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐட்டம் கூட இருக்கா மைனஸ் ஐட்டம் கூட இருக்கான்னு பாருங்க. டெஃபினட்டா மைனஸ் ஐட்டம் கூட இருக்கு. இப்போ பேலன்சிங் ஃபிகர் எந்த பக்கம் வரும்? பிளஸ் ஐட்டம்ல. ஸோ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 109033 minus 104033 which gives me 15,000. 15,000. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15,000 net loss as per financial records வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். இப்போ நம்ம क्वेश्चन பாருங்க net loss 15,000 அப்படின்னு கொடுத்திருக்கு. so we have done it right. bingo, சூப்பர், கரெக்டா பண்ணிட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பாஸ் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல சொல்லி கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து நாங்க வந்து ஒரு அக்கவுண்ட் ஃபார்மேட்ல வந்து டெஸ்ட்ல போட சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை, சிம்பிளான ஐடியா இருக்கு. இப்போ பிளஸ் ஐட்டம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே கிரெடிட் சைட்ல காமிச்சிருங்க, மைனஸ் ஐட்டம் ஃபுல்லாவே டெபிட் சைட்ல காமிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர்ஸ்லயோ வேற சப்ஜெக்ட்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Until then, it's bye from CAQ. Thank you.